அன்பான 12th கணித பிரிவு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பற்றி கடந்த சில வீடியோக்களில் அதன் பயன்பாடுகள் மற்றும் தீர்வு எவ்வாறு காண்பது என்பதை படித்து வருகிறோம். இந்த வீடியோவிலையும் போன வீடியோவினுடைய தொடர்ச்சியாக நேரியல் சமன்பாட்டின் தீர்வை காண்பதற்காக காணப்போகிறோம். ஸோ பயிற்சியில் உள்ள கணக்கில் நம்ம சென்ற வீடியோவில் 3 கணக்கு போட்டிருப்போம். இந்த வீடியோவில் அடுத்த கணக்கு. ஸோ 4வது கணக்கினுடைய தீர்வை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 4வது கணக்கு x plus y plus z equal to -2 rx minus 4y plus 5z minus 31 is equal to 0 கொடுத்துருக்கு. அடுத்து 5x plus 2y plus 2z equal to 13 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதை நேரியல் சமன்பாட்டின் மூலமாக நம்ம தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தீர்வு ஃபஸ்ட்டு நம்ம அணி அமைப்பு எழுதணும். ஒன்று 6 -4 5. இந்த -31 அங்கே போகும்போது +31 ஆயிரும். 5 2 2 xyz 2. அந்த 31 வந்து இங்கே வரும்போது ப்ளஸ் ஆயிடுது, 13 அப்படின்னு வந்துடுது. ஸோ இதில் வந்து நமக்கு ஏ தெரியுது. 1 1 1 6 -4 5 5 2 2. பி என்னன்னு தெரியுது. 2 31 13 அப்படின்னு வந்தது. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஃபஸ்ட்டு 1 into -8 -10 -1 into 12 -25 plus 1 into 12 plus 20. So -18 plus 13, இது ஒரு 32. ஆக நமக்கு 27 வருது. not equal to 0, A inverse காணலாம். ஸோ இப்போ நமக்கு A inverse-க்குரிய ஃபார்முலா வந்து 1 by determinant A adjoint of A. ஸோ அதனால் நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னு தெரியணும், கண்டுபிடிக்கணும். அணி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு -4 5 6 5 5 2 ப்ளஸ் 6 -4 5 2. ஸோ இதனுடைய ட்ரான்ஸ்போஸ் ப்ளஸ் ஸோ இதை இவ்வளோத்தையும் பெருக்கி போட்டோம்னா -8 அது ஒரு 10 -8 13 32 0 -3 3 9 1 -10 இதனுடைய ட்ரான்ஸ்போஸ். ஸோ காலம் ரோவை சேஞ்ச் பண்ணும்போது -18 0 9 13 -3 1 32 3 -10. A inverse 1 by 27. adjoint of A வந்து நமக்கு -18 0 9 அப்படின்னு இருக்கு. 13 -3 1 32 3 -10
A inverse. ஸோ அடுத்து x y z A inverse b x is equal to A inverse b. ஸோ A inverse தான் இருக்குது 1/27 into -18 0 9 13 -3 1 32 3 -10. அணி b வந்து 2 31 13. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1/27 -36 + 0 அடுத்து 26 -93 ஒரு 13 64 + 93 -100. ஸோ வச்சுருக்கணும்னா 1/27 81 54 -54 ஒரு 27. ஸோ எல்லாமே 27ஆல் வகுப்படுது. ஸோ அதனால் 3 -2 1. ஸோ இந்த தீர்வு எக்ஸுக்கு 3 ஒய்க்கு -2 செட்டுக்கு 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சது. இதுதான் இந்த கணக்கினுடைய தீர்வு. மாணவர்கள் திரும்ப திரும்ப பயிற்சி எடுத்தால் தான் அந்த கணக்கெலாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, தொடர்ந்து எக்ஸசைஸ் 1.3ல் 2ஆம் கணக்கு போடப்படும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. பெருக்கற் பலன் ஏபி மற்றும் பிஏ காண்க. இதன் மூலம் அப்படின்னு கொடுத்து ஒரு 3 நேரியல் சமன்பாட்டை தொகுப்பை தீர்க்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு அணி அண்ட் பி ஈக்குவல் டு ஃபைண்ட் த ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ கேன் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி எடுத்துக்காட்டில் ஒரு கணக்கு இருக்குது, அதை நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதே போல் இந்த கணக்கையும் செய்து பார்க்க முயற்சிப்போம். ஸோ தீர்வு, ஸோ இந்த கணக்கினுடைய முதல்ல ஏபி கேட்டிருக்கு, ப்ராடக்ட் ஏபி கேட்டிருக்கு. ஸோ அதனால் ஏ -5 1 3 7 1 -5 1 -1 1 அப்புறம் 1 1 1 2 3 2 1 2 1 3. ஃபஸ்ட்டு இந்த ரோவை கொண்டு காலத்தை பெருக்கணும். ஸோ -5 + 3 + 6. அடுத்து -5 + 2 + 3. அடுத்து -10 + 1 2 1 - 2 + 1 2 - 1 + 3. சுருக்கி போட்டோம்னா 4 0 0 0 4 0 0 0 4. ஸோ அதாவது 4i3 அப்படின்னு வந்தது. ஸோ இதே போல் பிஏ, ஸோ அணி பி வந்து 1 1 2 3 2 1 2 1. ஸோ ஏ அணி என்ன, -5 1 3 7 1 -5 1 -1 1. ஸோ இது அதே போல் பெருக்கணும்னா ஃபஸ்ட்டு ரோவிங் காலம் பெருக்கும்போது -5 + 7 + 2. அடுத்து 1 1 -2. அடுத்து 3 -5 + 2. ஸோ 6 -5. ஸோ சுருக்கிட்டோம்னா அப்படி வந்துடுது 4 0 0 0 4 0 equal to 4i3. So AB equal to BA equal to 4i3. So 1/4A B 1/4 equal to i3. So B inverse நமக்கு
1/4 A அப்படின்னு கிடச்சிருது. ஸோ இப்போ அணி அமைப்பு 1 1 2 3 2 1 2 1 3. So XYZ so XYZ 1/4 A இனுடைய மதிப்பு -5 1 3 7 1 -5 1 -1 1. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும். ஸோ இப்படி வந்துடுது 1/4 -5 + 7 + 6 7 + 7 -10 1 - 7 + 2 8 4 ஸோ 2 1 -1 கிடைக்குது. அதாவது எக்ஸுக்கு நமக்கு வேல்யூ வந்து 2, ஒய்க்கு வந்து 1, ஜெட்டுக்கு வந்து -1. சரி, அந்த கணக்கினுடைய தீர்வு. அடுத்து 3ஆம் கணக்கு பாருங்கள். பயன்பாடுக்குள்ள கணக்கு. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியத்தில் ஒரு பணியில் அமர்த்தப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிலையான ஊதிய உயர்வு அவருக்கு வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு ஊதிய உயர்வு கொடுப்பாங்க இல்லையா, அந்த உயர்வு வழங்கப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் 19,800 மற்றும் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் 23,400 எனில் அவருடைய ஆரம்ப ஊதியம் மற்றும் ஆண்டு உயர்வு எவ்வளவு என்பதை காண்க. நேர்மாறணி காணல் முறையில் இக்கணக்கை தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்கு. A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. In his salary was 19,800 per month at the end of the first month after 3 years of service and rupees 23,400 per month at the end of the first month after 9 years of service and his starting salary and his annual increment. Use matrix inversion method அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுக்குனுடைய தீர்வு வந்து நம்ம மாத ஊதியத்தை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அவருடைய மாத ஊதியம் எக்ஸ் என்க. அதே போல் அவருக்கு ஆண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஊதிய உயர்வை ரூபாய் ஒய் என்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு கொடுத்துருக்கு. முதல்ல வந்து மாத ஊதியம் எக்ஸு, அப்புறம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாங்கக்கூடிய தொகை வந்து 3y = 19,800 ரூபா வாங்குறாரு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே போல் 9 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த ஊக்க ஊதியெல்லாம் சேர்த்து 23,400 ரூபா வாங்குறாரு. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம அணி அமைப்பு எழுதலாம். ஒன் 3 1 9 XY 19,800 23,400. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஏ கிடச்சிருது 1319. பி வந்து 19,800 23,400. X is equal to A inverse B. So 1/9 minus 3 6 ஆயிடுச்சு. அட்ஜாயிண்ட் 9 இங்கே வந்துடணும். மூலைவிட்டம் மாறணும். அடுத்த மூலைவிட்டம் அடையாளத்தை மாற்றணும்.
-1 -3. அணி பி வந்து 19,800 23,400. 1/6. ஸோ 9 -3 -1 1. ஸோ இது எல்லாமே இந்த 19,800 அப்புறம் 23,400 எல்லாமே 6ஆல் டிவைட் ஆகுது, 6ஆல் டிவைட் ஆகுது, வகுக்க முடியுது. ஸோ அதை வகுத்து போட்டோம்னா நமக்கு 3,300. அடுத்து 23,400 வகுத்தாச்சுன்னா 3,900 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இதை பெருக்கிட்டோம்னா 29,700 மைனஸ் 11,700, அப்புறம் -3,300 ப்ளஸ் 3,900. ஸோ இப்போ கழிச்சிட்டோம்னா XY கிடச்சிருது. ஈக்குவல் டு 18,000 600. அதாவது அவரது மாத ஊதியம் இது 18,000. ஆண்டு ஊக்க ஊதியம் அவரது ஆண்டு ஊதிய உயர்வு அது வந்து 600 ரூபா. இதுதான் அந்த கணக்கினுடைய தேர்வு. மாணவர்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து தேர்வுக்கு தயாராக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கின் தீர்வை காண முயற்சிப்போம்.